வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கலோரிஸ். நம்ம பாடிக்கு தேவையான அளவுக்கு அதிகமான கலோரிஸ் நம்ம சாப்பிடும்போது, தேவையில்லாத கலோரிஸ் எல்லாமே வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுங்க. அதனால வெயிட் கெயின் நடக்கும். நெக்ஸ்ட்டு இன்சுலின். நீங்க சாப்பிடும்போது ரெகுலரா இனிப்பு மற்றும் மாவுச்சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இன்சுலின் அதிகமாகும். அதனால குளுக்கோஸ் எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். வெயிட் கெயின் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்டிசோல். நீங்க ரொம்ப நாளா ஸ்ட்ரெஸ்லயே இருக்கீங்க அப்டின்னா, கார்ட்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனோட லெவல் அதிகமாயிரும். அதனால உங்களுக்கு அப்பிடைட் அதிகமாகும். பசிய தூண்டிவிட்டு, உங்களோட ஃபேட் செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்டமன்ற வயிற்று பகுதியில வச்சு தொப்பைய கிரியேட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு ஸ்லீப் டெப்ரிவேஷன். நீங்க மினிமம் 6 டூ 8 ஹவர்ஸ் தூங்கணுங்க. 6 ஹவர்ஸுக்கு கீழ நீங்க தூங்கும்போது கிரெலின்ற ஹார்மோன் அதிகமாவும், லெப்டின்ற ஹார்மோன் கம்மியாவும் ஆயிரும். இதனால உங்களுக்கு அதிகமா பசிக்கும். நெறைய சாப்பிடுவீங்க. ஆனா சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது. ஸோ ஈஸியா வெயிட் கெயின் பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட்டு சில ஹார்மோன் டிஸார்டர்ஸ்னாலயும் வெயிட் கெயின் ஆகுங்க. லைக் பிசிஓடி, தைராய்டு, ஒபிசிட்டி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லயும் வெயிட் கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு மசில் மாஸ் கம்மியா இருக்கிறது. நம்ம ரெஸ்ட்டிங்ல இருக்கும்போது நடக்கிற வளர்சிதை மாற்றம் கம்மியாயிருங்க. உங்களோட தசைப்பகுதி கம்மியா இருந்துச்சுன்னா. அதனால ஈஸியா வெயிட் கெயின் நடக்கும். லாஸ்ட் பாயிண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். எந்த உணவு பண்டங்களெல்லாம் நீங்க வச்சிருந்து நீண்ட நாட்களுக்கு சாப்பிட முடியுமோ, அது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தாங்க. இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல நெறைய கலோரிஸ் இருக்கும். பட் சாட்டிஸ்ஃபிகேஷன் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க நெறைய சாப்பிடுவீங்க. சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது. ஸோ டோபமைன் அடிக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகுங்க. திருப்பி திருப்பி நீங்க அத சாப்பிடணும்னு நெனைப்பீங்க. இந்த மாதிரி சாப்பிடுறதுனால ஒரு பெர்சன் டெய்லியும் 500 கலோரிஸ் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறாங்க அப்படின்னு நான் சொல்லலங்க. ரிசர்ச் பேப்பர்ல ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாம் தான் வெயிட் கெயின்க்கான ரீசன்ங்க. ஸோ வெயிட் கெயின் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாம, ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணுங்க. பாடி ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆக ஸ்டார்ட் ஆயிடும்.